ரேணு, வேலு உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? இப்பதான் ஆனந்தி ஃபோன் பண்ணி சொன்னா. ஆனந்தி சொன்னாளா? அவளுக்கு எப்படி தெரியும்? ஏய், இங்க என்ன நடக்குது? எல்லாமே ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி இருக்கு. ஆமா ரேணு, என்னால இருந்து இதெல்லாம் நம்பவே முடியல. ஃபர்ஸ்ட் வேலை இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் தான் நினைச்சேன். ஆனா என்னடானா திடீர்னு இன்னைக்கே பொண்ணு பார்க்க வாடான்னு சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு இதை எப்படி அம்மாட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல ரேணு. நீ தான் ஹெல்ப் பண்ணணும். நீ என்ன சொல்ற? உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா? பொண்ணு பார்க்க வேற போகணும்னு சொல்ற? ஹே, என்ன ஷாக் ஆகுற? அப்ப வேலை உங்ககிட்ட என்னதான் சொன்னா? நானும் ஆனந்தியும் லவ் பண்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லி உதவி கேட்டானா இல்லையா? நீயும் ஆனந்தியும் லவ் பண்றீங்களா? அப்ப அவர் நம்ம கிட்ட பேசினது எல்லாமே இவங்க லவ்வுக்காக தானா? நம்ம லவ்னு நினைச்சு நான் அவ்வளவு ஃபீல் பண்ணேன். ஹே, என்ன முழிக்கிற? வேலை சொன்னானா இல்லையா? சொன்னாரு சொன்னாரு. உன்னை நம்பிதான் ரேணு இருக்க. நீதான் அப்பா அம்மாட்ட பேசி எப்படியாவது எனக்கு சம்மதம் வாங்கி தரணும். ஏய், என்னாச்சு? எதுக்கு அழுகுற? இல்ல, நீ லவ் பண்ற விஷயத்த இன்னொருத்தவங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குல்ல. இந்த விஷயத்த கூட ஷேர் பண்ணிக்க முடியாத அளவுக்கு நமக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்குல்ல. ஏய் லூசு, சத்தியமா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சலாம் மறைக்கல. ஆனந்தி படிச்சு முடிக்கிற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் யார்ட்டையுமே சொல்லாம இருந்தோம். வேலை எங்களை பார்க்காம இருந்திருந்தா இப்ப கூட இந்த விஷயத்த நாங்க வெளியே சொல்லிருக்க மாட்டோம். புரிஞ்சுக்கோ ரேணு, ப்ளீஸ். அதுக்குன்னு என்கிட்ட இருந்து கூட மறைச்சிட்டல நீ. ஏய் ப்ளீஸ் ரேணு, புரிஞ்சுக்கோ. சரி விடு. இப்ப என்ன, நம்ம அம்மா அப்பா கிட்ட பேசி பொண்ணு பக்கம் கூட்டிட்டு போகணும், அவ்வளவுதானே? உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டானா? அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ரேணு. வா இப்பவே போய் பேசலாம். இப்பவே வா. ஆமா ரேணு, இன்னைக்கே பொண்ணு பக்கம் வரணும்னு சொல்லிருக்கான் அவன். அவன் வர சொல்லி போகாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல. சரி, நீ அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. நான் அம்மா அப்பா கிட்ட பேசிக்கிறேன், சரியா? சரி சரி, சீக்கிரம் பேசிடு. என்னங்க, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா அவ? வர்ற மாப்பிள்ளை எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த வேலம் பையனை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றாளா? எனக்கு தெரியாத நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏய் கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாம் நல்லதாவே நடக்கும். சும்மா எதனா பேசிக்கிட்டு. போன வாரம் அண்ணனுக்கு ஜோசியம் பார்க்க போனீங்கல்ல, அவர் என்ன சொன்னாரு? எங்க அவளை என் மூஞ்சிலேயே முழிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. பொண்ணு பார்க்க வந்தவங்க முன்னாடி நம்மள அசிங்கப்படுத்திட்டு இப்ப எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? மா, இன்னுமா நீ அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க? பா, நீங்களாவது சொல்லுங்க, அந்த ஜோசியர் என்னதான் சொன்னாரு? அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணலன்னா அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு கல்யாணமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஐயோ, என்னப்பா சொல்றீங்க? 3 வருஷம் கழிச்சுதான் கல்யாணம் ஆகுமா? ஆமாமா. இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் 30 வயசுக்கு மேல போனாலே மாப்பிள்ளைய ரிஜெக்ட் பண்றாங்க. சட்டு புட்டுன்னு அண்ணனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ற வேலையை பாருங்கப்பா. எங்கம்மா, ஊர்ல இருக்கிற எல்லா புரோக்கர் கிட்டையும் இவன் ஜாதகத்தை கொடுத்து வச்சிருக்கோம். எதுவுமே அமைய மாட்டேங்குதே. பா, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நீங்க 2 பேர் மட்டும் அதுக்கு ஓகே சொன்னீங்கன்னா அண்ணனுக்கு அடுத்த முகூர்த்தத்திலே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்ன ஐடியா? நம்ம கீழ் வீட்டுல இருக்கால ஆனந்தி, அவளுக்கு ஏன் நம்ம அண்ணனை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? என்னடி நக்கல் பண்றியா? பேச்சுக்கு கூட அப்படியெல்லாம் சொல்லாத, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். மா, நிஜமாதாமா கேக்குறேன். அண்ணனுக்கும் வயசு ஆகிக்கிட்டே போகுது. ஜோசியர் வேற இந்த வருஷத்துல கல்யாணம் ஆகலன்னா 3 வருஷம் கழிச்சுதான் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிருக்காரு. அவசர அவசரமா பொண்ணு பார்த்தா ஜாதகம் வேற செட் ஆக மாட்டேங்குது. இவ்ளோ பிரச்சனை இருக்குல்லம்மா. அதுக்காக
அவளெல்லாம் மருமகளா என்னால ஏத்துக்க முடியாது. அந்த குடும்பத்துக்குள்ள எல்லாம் என்னால சம்பந்தம் வச்சுக்க முடியாது. என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க, அவகிட்ட சொல்லுங்க. ஆமாமா, அந்த குடும்பம்லாம் நமக்கு ஒத்து வராதுமா. எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம்? மா விட்டுட்டு போய் வேற வேலையை பாருமா. பா தேவையில்லாததெல்லாம் பேசலப்பா. அண்ணனுக்கு அந்த ஆனந்தியே ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. அதனாலதான் நான் இங்க வந்து கேட்டுட்டு இருக்கேன். டேய் கார்த்தி, என்னடா சொல்றா இவ? உண்மையிலேயே நீ அந்த பொண்ணோட பழகுறியா? ஆமாம்மா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குமா. மா தங்கச்சி கோவப்படாதம்மா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல போய் உங்க பையன் கிட்ட பேசுங்க. போங்க. டேய், அம்மா, நீ தங்கச்சி வாடா. இந்தாம்மா. ஏம்மா இப்படி வாடா. பண்றீங்க? டேய், உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நாங்களா போய் அந்த குடும்பத்தோட சம்பந்தம் பேச சொன்னோம்? நீ தானே ஆனந்தியா அவ புடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு என்னென்னமோ பேசி எங்களை சம்மதிக்க வச்ச. இப்ப நீ ஏன் அந்த சம்பந்தத்தை கெடுத்து விட்டு நிக்கிறியே? டேய், நீ வந்து ஆனந்தி அந்த பையனை லவ் பண்றான்னு சொல்லும்போது நான் எதுக்கு தெரியுமா ஒத்துக்கிட்டேன்? என்ன மாதிரி அவளும் வாழ்க்கையில கஷ்டப்படாம அவளாவது சந்தோஷமா இருக்கணும்னு தான். ஆனா நீ உன்னோட சுயநலத்துக்காக அவளோட வாழ்க்கையையும் என்னோட வாழ்க்கை மாதிரி ஆக்கிட்டல.